ராஜா சார், இப்போ பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தனது கொள்கை சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து தேர்தலை சந்திக்க பயப்படுகிற காரணத்தால் தான் மோடி என்கிற ஒரு தனி ஆளுமையை நம்பி தேர்தலில் களம் இறங்குகிறது ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்கிறது. அதற்கு உங்கள் பதில் என்ன? அதாவது எங்களுக்கு கொள்கையை மோடி அவர்கள் கூட மிக தெளிவாக அவருடைய பேட்டிகளிலே சொல்லியிருக்கிறார். எஸ், வி பிலீவ் இன் ஹிந்துத்வா. அது ஹிந்துத்வானா என்னங்கிறது விவாதித்துக் கொள்வோம். அது பற்றி எனக்கு கூச்சம் இல்லை. ஆர்எஸ்எஸ் காரன் நான் 50 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் உறுப்பினர், என் 6 வயசுலேருந்து பெருமைப்படுறேன். வாட் இஸ் ராங் இன் இட்? உங்களுடைய ஒரு கருத்தை இங்கே மறுக்க விரும்புகிறேன். இந்த நாடு ஒரே இனம் ஒரே தேசியம். நீங்கள் மாநிலங்கள் என்பது ஒரு உணவின் அங்கங்கள் போல, இது தனித்தனி இனம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நாட்டினுடைய சிந்தனா முறை அனைத்தும் ஒன்றுதான். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை வாழ்க்கை பற்றிய, பிறப்பு பற்றிய, இறப்பு பற்றிய சிந்தனைகள் பொதுவாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆகவே இது வெவ்வேறு இனங்கள்னு பேசுறதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி கொள்கை முன்வைப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லை. எங்க மேனிஃபெஸ்டோவும் நாங்கள் இப்போ தயாரித்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மேனிஃபெஸ்டோ கமிட்டி சேர்மனாக நான் இருக்கேன். ஆகவே ஆல் இண்டியாவில் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் இருக்கிறார்கள். இதை தயாரிப்போம், மக்கள் முன்பாக வைப்போம். இதில் எந்த விதமான இப்போ நண்பர் சொன்னார் தேசிய இனம் ஒன்றுதான், அதனால் நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் பார்ப்போம். ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு. நண்பர் ராஜாவுக்கு சொல்லுவேன், இந்த நாட்டில் இருக்கிற மொழிகள் எத்தனை, தேசிய இனம்னு சொன்னால் எத்தனை இனங்கள் இருக்கின்றன, எத்தனை மொழிகள் இருக்கின்றன அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி 1632 மொழிகள் இந்தியாவில் பேசப்பட்டது. 184 மதங்கள் இருந்தது. 6000 சொச்சம் ஜாதிகள் இருந்தது. இப்போ என்னன்னா 400 மொழிகள் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த மட்டும் 400 மொழிகள் இருக்கிறது. மதங்கள் கிட்டத்தட்ட 180 குறைந்திருக்கிறது. 4 மதங்கள் குறைந்திருக்கிறது. 180 மதங்கள் இருக்கின்றன. ஆக மொழி வழி என்று பார்த்தால் இனம் என்று வரும். ஆகவே பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு வகுப்புகள் என்கிற நிலையில் தான் இந்தியா இருக்கிறது என்பதை ராஜா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மத சார்பற்ற ஒரு நாடு என்று காந்தியடிகள் அறிவிப்பதற்கு காரணம் என்ன என்று யோசித்தோமானால் ஒன்று தெளிவாக தெரியும். காந்தியடிகளை விட ஒரு மதவாதி வேணுமா? காந்தியடிகளை விட அப்படி ஆன்மீக சிந்தனை வேறு யாருக்கும் இருந்தது உண்டா? அல்லது இதுக்கு முன்னாலும் பின்னாலும் எந்த அரசியல்வாதியும் காந்தியடிகளைப் போல ஆன்மீக விஷயத்தை சேர்த்து அரசியல் பேசியது உண்டா? அப்படி இல்லை. அப்படி இருக்கிற போது அவர்தான் வலிந்து சொல்லுகிறார், இந்த தேசம் விடுதலை பெற்றதற்கு பின்பு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது என்று சொல்லுகிறார். அந்தந்த மதம் அவரவர் வீடோடு இருக்க வேண்டும், அவரவர் வீதிக்கு வரக்கூடாது, அது அரசியலாக இருக்கக்கூடாது, ஒரு அரசாங்கம் என்பது ஒரு மதத்தை சார்ந்தும் இருக்கக்கூடாது என்ற நிலையில் காந்தியடிகள் முடிவு செய்தது. பண்டித நேரு ஏற்றுக்கொண்டது, வல்லபாய் பட்டேல் ஏற்றுக்கொண்டது, அபுல் கலாம் ஆசாத் ஏற்றுக்கொண்டது. அப்படி ஏற்றுக்கொண்டதற்கு என்ன காரணம் என்றால், மதவாத சக்திகள் பலமடைந்து இந்த நாட்டை சின்னாபின்னம் ஆக்கிவிடக்கூடாது. மதத்தின் பேரால் ஏற்படுகிற கலவரங்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதும் நிராயுதபாணியாக நிறுத்தப்படுகிற நிலையும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் மதச்சார்பற்ற நாடாக அறிவித்தார்கள். இது அது என்ன அவ்வளவு பெரிய மாபெரும் குற்றமா மோடியை பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்தது? இல்லை, இது அவங்க பிரதமர் வேட்பாளராக ஒரு கட்சி ஒருவரை முன்னிறுத்துவதில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை நாம் ஒன்றும் பெரிய குற்றமாக நாம் சொல்லவில்லை. ஆனால் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிற அந்த பெரும்பான்மை வாதம், மெஜாரிட்டேரியனிசம் என்கிற அந்த கோட்பாட்டுக்கு இன்றைக்கு இருக்கிற இந்திய ஆட்சி முறை அவர்களுக்கு வசதியாக இல்லை. எனவே இந்த இந்திய ஆட்சி முறையை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியில் இருந்த போதும் அதை செய்தார்கள், அதற்கான முயற்சியை மேற்கொண்டார்கள், வெங்கடாச்சலயா கமிஷன் அமைத்தார்கள். இன்றைக்கு ஆட்சியில் இல்லாத போதும் கூட அவர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரூடி அவர்கள் தனிநபர் மசோதாவாக அதை கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால் அதை முன்னிறுத்தி ஒரு விவாதம் வர வேண்டும் என்றுதான். அந்த மசோதாவை கொண்டு வந்தால் அது சட்டமாக மாறிவிடாது என்று அவருக்கு தெரியும். மூடி கொண்டு வருகிறார் என்று சொன்னாலே அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்புதலோடு தான், அந்த தலைவர்களுடைய ஒப்புதலோடு தான் அவர் கொண்டு வருகிறார் என்றுதான் பொருள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன் விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்து விட முடியாது. ஆக ரூடி அறிமுகப்படுத்திய அந்த தனிநபர் மசோதா இந்திய ஆட்சி முறையை
அந்த ஜனாதிபதி ஆட்சி முறைக்கு மாற்ற வேண்டும், அதற்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற அந்த மசோதாவை அவர்கள் ஏன் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், இது தொடர்பான விவாதம் நாட்டிலே நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான். அறிவியலிலே ஒன்றை சொல்லுவார்கள், அளவு மாற்றம் பண்பு மாற்றத்துக்கு இட்டு செல்லும். இன்றைக்கு திரு ராஜா அவர்கள் நீங்கள் பல முறை கேட்டும் கூட அதற்கு நேரடியாக பதிலை சொல்ல மறுத்துவிட்டார். நீங்கள் இப்படியான ஒரு ஆட்சி முறை விரும்புகிறீர்களா என்பதற்கு அவர் கேள்விக்கு அந்த பதிலை சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சி பல கேள்விகளுக்கு பதிலை சொல்வது கிடையாது. அவர்கள் அதை மாற்றி மாற்றி மழுப்பி அதை நாங்கள் பின்னால் பார்த்துக் கொள்வோம், எங்களுக்கு பெரும்பான்மை அதிகாரம் வந்தால் பார்ப்போம், இப்படி என்று அவர்கள் மழுப்பலாகத்தான் சொல்வார்களே தவிர தங்களுடைய நோக்கம் என்ன என்பதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் இந்தியாவினுடைய ஆட்சி முறையை, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மாற்ற வேண்டும், தகர்க்க வேண்டும், ஒரு பெரும்பான்மை வாதத்துக்கு ஏற்ப ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஒரு நபரை முன்னிறுத்தி தங்களுடைய பிரச்சாரத்தை ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் சொன்னால், இதை ஒரு கருத்தாக மாற்ற வேண்டும், மற்றவர்களுக்கும் அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை செய்கிறார்கள். எனவே இந்த நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன் தவிர இது தவறு, அவர்கள் குற்றம் செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு, இந்திய ஆட்சி முறைக்கு உகந்ததாக இருக்கிறதா, இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு அது ஏற்றதாக இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும். திரு ராஜா அவர்கள் பேச்சுக்கு விடாக ஒன்றை சொன்னார், இந்த நாட்டிலே பல இனங்கள் இருப்பது என்று சொல்வதெல்லாம் தவறு, இங்கே இருப்பது ஒரே ஒரு இனம் என்றுதான், அதுதான் உண்மை என்று அவர் வலியுறுத்தினார். இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. இங்கே இருக்கிற தேசிய இனங்களுடைய அந்த பன்முகத்தன்மையை மறுத்து, அவர்களுக்கு இருக்கிற தனித்தன்மையை மறுத்து, எல்லாவற்றையும் ஒற்றை அடையாளத்துக்கு கீழே கொண்டு வர வேண்டும். கடவுளை கூட அப்படித்தான் அவர்கள் மாற்றுகிறார்கள். மக்கள் தங்கள் விருப்பத்துக்கு பல கடவுள்களை கும்பிடுகிறார்கள், பல தெய்வங்களை வணங்குகிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் இன்றைக்கு தங்கள் தேசியவாதத்துக்கு, இந்து தேசியவாதத்துக்கு ஏற்ப ராமன் என்ற ஒரு கடவுளை முன்னிறுத்தி இன்றைக்கு எப்படி அவர்கள் மதத்திலே அரசியல் செய்கிறார்களோ அப்படித்தான் இனங்களே இல்லை, ஒரே இனம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இனம் கடைசியிலே எந்த இனம் என்று சொல்வார்கள்?